ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஐஒய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சில மெஷின்ஸ் பேக் பண்ணி வரும்போது அந்த காட்டன் பாக்ஸை அப்படியே நம்ம மெஷின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற தெர்மாக்கோல் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டஃப் பண்ணி அதையே திருப்பியும் நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி க்ரியேட் பண்ணது தான் இந்த ஒரு காட்டன் பாக்ஸ். இந்த காட்டன் பாக்ஸ் டேபிளை நான் எம்ப்ராய்டரி மிஷின் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதை ஈஸியாக மூவ் பண்ண முடியல. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அடியில் வீல் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் வீலுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் மார்க் பண்ணி அதை நைஃபால் கட் பண்ணி அந்த வீலில் நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டி வீல் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுனால ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம இதை டேபிளாக வாங்க போகிறோம் அப்படின்னா மினிமம் 5000 கிட்ட ஆகும். பட் செலவே இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த காட்டன் பாக்ஸையும் ஒரு சில மெட்டீரியல்ஸை மட்டும் நம்ம வாங்கி இந்த டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், 4 பக்கமும் வீல் செட் பண்ணிவிட்டு அந்த டேபிளை நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.